ஆடு மேய்க்கிறவன் தான் அவருக்கு தேவை. திக்குவாயன் பேச்சே வராது அப்படின்றான். அந்த 80 வயசு கிழவன் மோசே தான் கர்த்தருக்கு தேவை 30 லட்சம் மக்களை ஒரே நாள்ல இம்பாசிபிள். நான் அடிக்கடி அதை கற்பனை பண்ணுவேன். ஒரே நாள்ல 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசத்தை, ஒரு ஜனத்தை, 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணி, ஒரு கிழவன் வயது முதிர்ந்த தகப்பேன் 80 வயசு திக்குவாயன் முடியாதுன்னு சொன்னவனை வச்சு தேவன் சாதித்தார். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நோக்கம் இல்லாம ஆண்டவர் ரட்சிக்கல, உங்களை நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் சபைக்குள்ள உட்கார வைக்கல, உங்களுக்காக மிகப்பெரிய ஒன்றை பரலோக இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அது ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம். உங்க பலத்தினால, உங்க திறமைகளால நீங்க தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். நீங்க வேற ஒரு சாம்பார் வைக்கணும்னு பிளான் பண்றோம். கல்யாணம் பண்ணி 28-30 வருஷம் ஆயிப்போச்சு. புருஷன் விரும்புகிற மாதிரி அந்த சாம்பாரை இன்னும் வைக்க முடியல. அந்த மனுஷனும் சும்மா இருக்கிறது இல்லைங்க, நல்லா திங்கிறது. தோத்துறான். ஒத்த சாம்பாரை மிச்சம் வைக்கிறது இல்லை, கிண்ணத்தை சுத்தமாக வலிச்சிடுறது. ஆனால் தின்னு விட்டு சொல்லுவாரு, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரி. சரி, அப்படின்னா நீ சாம்பாரை திங்காமல இருந்திருக்கணும். அக்கா கொஞ்சம் ஊத்தலான்னு கிண்ணத்தை பார்த்தா இல்லை, சுவாலி காலி, கிண்ணமும் காலி. ஆனா எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லை. அக்காவுக்கு ஒரே பரவசம். அந்த கிழவி அப்படி என்னதான் சாம்பார் வச்சா அப்படி வச்சிடணும் 28 வருஷம் போச்சு, 38 வருஷம் போச்சு, இன்னும் அந்த சாம்பார என்ன பேச காணோம். ஆஃப்டர் ஆல் சாம்பாரவே நம்ம போடுற பிளான் படி நம்மளால வைக்க முடியலன்னா பரலோக திட்டத்தை நம்ம ஞானத்தால நிறைவேற்றிட முடியுமா? முடியாது. அபிஷேகம் என்றால் என்ன? தேவ திட்டம் ஒரு மனுஷன் மூலமா நடக்கணும் இல்லையா? அதனால அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற பரலோகத்தின் சக்தி, பலன், உதவி, ஆற்றல், சப்போர்ட், வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இருக்கீங்களா? நீயும் நானும் சேர்ந்தால் அசைவு நிச்சயம். அதுக்கு தான் நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார்.